ஹாய் ஹலோ வெல்கம் டு நமு ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பேசன் ஹல்வா, கடலை மாவு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், பிஞ்ச் ஃபுட் கலர் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. வந்ததும் எடுத்து ஒரு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் நெய் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு கப் கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ரா ஸ்மெல்லு போகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த ஸ்டேஜுக்கு வரும். இப்போது இது கூட ஒரு 1/2 கப்பு ரவை போட்டுக்கோங்க. ரவை போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சுகர் சிரப் செஞ்சு வச்சோம்ல, அதை ஊற்றி நல்லா கிண்டுங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் அல்வா பதத்துக்கு வரும், பேனில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும், கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இது எப்படி ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். ஏன்னா அந்த இது கடாயில் ஒட்டாமல் வரணும்ல, நல்லா அந்த கீ எல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்ல அல்வா டெக்ஸ்சருக்கு வரும் அது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு இப்போ இதை அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு பீஸ் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஆற விட்டு பீஸ் போட்டால் நல்ல பீஸ் குட்டி குட்டி பீஸாக வரும். இப்போ அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு